ஏவி விட்டு அடியும் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. நீதிமன்றம் தலையிட்டு இவர்கள் மீது தடியடியோ தூக்கி வீசுதலோ அதே மாதிரி வன்முறை செயல்கள்லாம் செய்யக்கூடாது. நீதிமன்றம் அவர்களை காரி உமிழ்ந்தது. அரசு அப்படி அரசு விழுந்தது. இது ஒரு வரலாறு. 2007-6 அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு போராட்டம் செய்தோம். அந்த போராட்டத்தில் 100 பேராசிரியர்கள் 70 பேர் தான் போட்டாங்க. ஒரு 150 ஆசிரியர்கள் போட்டாங்க. அதுவும் போராட்டத்தின் விளைவாக தான் பெற்ற வெற்றி. இப்போ போராட்டம் நடத்தினா மீடியாவும் முடக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்சினா மன்னனுக்கு அழகு என்னன்னா படை குடி குழு அமைச்சு நட்பு அரண். வள்ளுவர் சொல்றார். காலைல கூட வள்ளுவரை பத்தி இன்னைக்கு நல்லா சொன்னாங்க. இந்த 2016 போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டு இப்பொழுது நுங்கம்பாக்கத்தில் நமது இயக்குனர் அலுவலகம் இருந்தது. 21 நாட்கள் கடுமையான போராட்டம் நடந்தது. இன்னைக்கு காலையில மகாராணின்னு ஒரு மேடம் பேசுனாங்க. அந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தார்கள். அதே மாதிரி போராட்டம் நம்ம அஞ்சா கேட்டு நம்ம வஞ்சம் செய்கின்ற அரசு இன்னைக்கு எப்படி தான் இருக்கு. எருமாட்டு மேல மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரியா இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசன் ஈட்டலும் அதை வகுத்தலும் வகுத்ததை முறையாக தொகுத்து கொடுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இறைமாட்சி என்ற அதிகாரம் படிக்காம ஆட்சி என்ற கட்டிலுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட எப்படி ஓட்டு கேட்டாங்க. நான் யாரோட மகன், கலாச்சாரோட மகன், நான் செய்வேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாக்குறுதிகள் எல்லாம் நான் தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்ச நோக வைக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நாம் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கு தோல்வு அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்றாரு. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின்னு அதை திரைப்பட பாடலாக நமக்கு கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒற்றுமை ஓங்கணும்னா நான் கூட இன்னைக்கு